வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி ஒரு 50 ஃபீட்டுக்கு 30 ஃபீட் ஒரு பிளாட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிளாட் பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த பிளாட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் இப்போதைக்கு டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து 2 பெட்ரூமும் ஒரு கோர்ட்யார்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்த்துருவோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பிளாட் பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கிறதால சவுத் ஈஸ்ட் கார்னரில் ஒரு கார் பார்க்கிங் ஏரியா ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த ஏரியாவோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 16 ஃபீட் 6 இன்ச்சுக்கு 14 ஃபீட் 8 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. இதில் தாராளமாக நம்ம ஒரு கார் பார்க்கிங் பண்ணிட்டு சைட்ஸில் நம்ம 2 வீலர் பார்க்கிங்கும் தாராளமாக பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைட்ஸில் வந்து நம்ம கார்டனிங் ஏரியாவும் நம்ம ஒரு சின்னதாக ஒரு ஏரியாவும் ஒதுக்க முடியும். ஸோ இந்த கார் பார்க்கிங் சைட்ஸில் வந்து நம்ம காம்பவுண்ட் வால் ரைஸ் பண்ணி இந்த சைடில் க்ளோஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஒரு சின்ன விக்கெட் கேட்டும் நம்ம ஒரு ப்ரொவிஷன் கொடுக்கறதும் நல்லது, பெடஸ்ட்ரியனுக்காக மட்டும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கார் பார்க்கிங்லேருந்து நம்ம பில்டிங் என்ட்ரா ஆகிறதுக்கு இந்த சைடில் நம்ம வந்தாகணும். இந்த சைடில் தான் நமக்கு உள்ளே போகிற மாதிரி ஒரு என்ட்ரன்ஸும் கொடுத்துருக்கேன். இந்த ஏரியாவோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 6 ஃபீட் 6 இன்ச்சுக்கு 15 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. இது வந்து தாராளமாக ஒரு ஃபாயர் ஏரியாவாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் இந்த பில்டிங்குள்ளே என்டர் ஆனோடனே ஒரு ஹால் ஏரியா ஒன்று பார்க்குறீங்க. இந்த ஹால் ஏரியாவில் 12 ஃபீட்டுக்கு 14 ஃபீட் 6 இன்ச்சுன்ற அளவில் ஒரு மெஷர்மெண்ட்டு ஒரு ஏரியா இருக்குது. இந்த ஏரியாவில் நம்ம வந்து தாராளமாக டிவி யூனிட் இந்த சைடில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் நம்ம ஃபர்னிச்சர் ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஹாலே வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எலிமெண்ட்டும் இந்த சைடில் ஆட் பண்ணியிருக்கேன். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தெரியும். ஸோ இது வந்து ஒரு ஹால் ஏரியாவோடது தான். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மெயின் சோஃபா சைடில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கட் அவுட் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இந்த கட் அவுட் ஸ்பேஸ்லேருந்து அந்த லைட்டிங் வென்டிலேஷன் உங்களுக்கு டேரெக்டாக வந்து சோஃபாலையும் இந்த ஹால் ஏரியாலையும் உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ இதே மாதிரி டிசைன் தான் நம்ம இந்த சைடில் இன்கார்பரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த செகண்ட் இமேஜும் பாருங்கள். ஸோ இந்த செகண்ட் இமேஜில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஒரு கட் அவுட் ஸ்பேஸ் தெரியும். சின்னதாக ஒரு 2 அடிக்கு கொடுத்துருக்காங்க இந்த ஸ்பேஸில். ஸோ இங்கேருந்து நமக்கு தாராளமாக அந்த வெளிச்சம் வருது. மேலே வந்து அவங்களுக்கு ஒரு டெரேஸ் ஏரியா வரதால சின்னதாக ஒரு ப்ரொஜெக்ஷன் மாதிரி காமிச்சிட்டு மேலே ஒரு ஓடிஎஸ் ப்ரொவிஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால இந்த லைட் வென்டிலேஷன் அவங்களுக்கு தாராளமாக இந்த சைடில் ஸ்ப்ரெட் ஆகுது. அதே மாதிரி இவங்களோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட அமைப்பும் வந்து இந்த சைடில் ஃபுல்லாக கட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நமக்கு லைட் வென்டிலேஷன் வர்றப்போ ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இந்த 45 டிகிரி ஆங்கிளில் நமக்கு வரும். ஸோ இன்கேஸ் வந்து நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம்னா இது இருக்கும் 90 டிகிரியில் மட்டும் தான் வரும். ஒரு சின்ன ஒரு பேசேஜ் வழியாக தான் உங்களுக்கு அந்த லைட் வென்டிலேஷன் வர மாதிரி இருக்கும். இப்படி பண்ணுறது மூலமாக நமக்கு ஃபுல் லைட் வென்டிலேஷன் நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ பேக் சைட்லேயே வந்து ஸ்டோன் ஃபினிஷும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டோன் ஃபினிஷ் பண்ணுறது மூலமாக அந்த ஹாலே நல்லா ஸ்பேஷியஸாக காட்ட முடியுது. ஸோ பேக் டு ஃப்ளோர் பிளான். ஸோ அந்த இமேஜில் பார்த்த மாதிரி நம்ம இந்த சைடில் சோஃபா ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் நம்ம ஒரு காஃபி டேபிள் போட்டுக்க முடியும். ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம டிவி யூனிட்டும் நம்ம ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு ஸ்டேர் கேஸ் ஏரியாவும் ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஸ்டேர் கேஸ் வந்து இன்டென்ஷனலாக தான் ஒரு ஹிண்டரன்ஸ் மாதிரி ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து ஒரு காமன் ஏரியாவாக மாறுது. அதுக்கப்புறம் இந்த ஸ்டேர் கேஸ் தாண்டி போனோடனே நமக்கு ஒரு ப்ரைவேட் ஜோனாக மாறுது. அதனாலே வந்து ஒரு ஹிண்ட்ரன்ஸ் க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த சைடில் நம்ம ஸ்டேர் கேஸ் ப்ளேஸ் பண்ணது. ஸோ இந்த ஸ்டேர் கேஸுக்கு பின்னாடி ஒரு கோர்ட்யார்ட் ஸ்பேஸ் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த கோர்ட்யார்ட் மூலமாக தாராளமாக நமக்கு லைட் வென்டிலேஷன் ஹாலுக்கும் டாய்லெட்டுக்கும் இந்த சைடில் இருக்க பெட்ரூமுக்கும் தாராளமாக வரும். ஸோ இந்த கோர்ட்யார்டுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் இமேஜ் பார்ப்போம் வாங்க. ஸோ இந்த கோர்ட்யார்ட் ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி சிமிலராக தான் வரும். ஸோ இந்த மாதிரியும் நம்ம கம்ப்ளீட்டாக ஓப்பன்லேயே கூட வைக்க முடியும். நம்ம இது வரைக்கும் பார்த்த கோர்ட்யார்ட் எல்லாமே நமக்கு க்ளோஸில் தான் இருக்கும். ஸோ இது வந்து ஃபுல்லாகவே வேறு கான்செப்டில் நமக்கு எல்லாம் ஓப்பன்லேயே இருக்குது. ஸோ இந்த கோர்ட்யார்டும் நமக்கு வந்து இந்த மாதிரி சென்டரில் ஒரு பிளான்டர் பாக்ஸ் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு பிளான்டரும் நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட பாட்டம்லேயும் வந்து ஒரு சின்னதாக சங்கன் ஏரியா மாதிரி பண்ணிவிட்டு பெபிள்ஸ் வச்சுட்டு மேலே வாட்டர் பாண்ட் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியும் நம்ம வந்து இந்த கோர்ட்யார்டை டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ பேக் டு த பிளான். ஸோ நமக்கு ஸ்டார் கேஸும் ஓரியன்டேஷன் நமக்கு இந்த சைடில் இருக்கிறதால நம்ம எல்லா சைட்லேருந்தும் இந்த கோர்ட்யார்டை வியூ பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஸ்டார் கேஸ் தாண்டி நம்ம இந்த உள்ளே வந்தோம்னா இந்த சைடில் ஒரு வெஸ்டிபிள் ஏரியா மாதிரி ஒன்று கிரியேட் ஆகுது. இந்த ஏரியாவோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 7 ஃபீட் 6 இன்ச்சுக்கு 10 ஃபீட் 6 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. இதிலே வந்து ஒரு சின்னதாக டைனிங் டேபிளும் நம்ம அகாமடேட் பண்ணிக்க முடியும். 4 சீட்டர் டு 5 சீட்டர் அளவுக்கு. டிவிலேருந்து நமக்கு ஒரு கிச்சன் ஏரியாவும் ஒன்று தெரியுது. 9 ஃபீட் 8 இன்ச்சுக்கு 11 ஃபீட் 2 இன்ச்சுன்ற அளவில். இதில் வந்து தாராளமாக நம்ம ஒரு எல் கவுண்டர் மாதிரி கொடுத்துட்டு ஈஸ்ட் ஃபேஸிங்காக நம்ம ஸ்டவ்வும் இந்த சைடில் ஒரு சிங்க் ப்ரொவிஷன் நம்ம கொடுத்துக்க முடியும். ஸோ இந்த கிச்சனும் கம்ப்ளீட்டாக நம்ம ஓப்பனபிள் கிச்சனை மாதிரி கொடுக்கலாம். ஸோ தட் எல்லா சைடில் வந்து நமக்கு தாராளமாகவே வியூ கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பெட்ரூம்ஸ்க்கு வந்தோம்னா சவுத் வெஸ்ட் கார்னரில் ஒரு பெட்ரூமும் நார்த் வெஸ்ட் கார்னர் பெட்ரூமும் கொடுத்துருக்கேன். ஸோ சவுத் வெஸ்ட் கார்னர் இருக்க பெட்ரூம் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 12 ஃபீட் 2 இன்ச்சுக்கு 11 ஃபீட் 4 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. இதில் தாராளமாக நம்ம வந்து சவுத் நார்த் பெட் பொசிஷன் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டே நம்ம டிவி யூனிட் ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ சவுத் வெஸ்ட் கார்னர் ஃபுல்லாகவே நம்ம ஒரு வார்ட்ரோப் ப்ரொவிஷன் கொடுத்துட்டு ரீடிங் டேபிளும் சைட்ஸில் கொடுத்துக்க முடியும். ஸோ இதுக்கு ஒரு அட்டாச் டாய்லெட்டும் வருது. ஸோ இந்த டாய்லெட்லையும் தாராளமாக நம்ம ஷவர், வாட்டர் கிளாசட், வாஷ் பேசின் தாராளமாக அகாமடேட் பண்ணிக்க முடியும். ஷவரும் வந்து நம்ம தாராளமாகவே கொடுத்துக்க முடியும். ஸோ பெட்ரூம்ஸ்க்கு ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் செட் பேக் ஏரியா ஒன்று கொடுத்துருக்கேன். லெஃப்ட் சைடில் 3
ஃபீட்டும் பேக் சைடில் 3 ஃபீட்டும் கொடுத்துருக்கேன். அந்த சைட்லேயும் தாராளமாக நம்ம வென்டிலேஷன் நம்ம கொடுத்துக்க முடியும் பெட்ரூமுக்கு. அதே மாதிரி நார்த் வெஸ்ட்டுக்கு இருக்க பெட்ரூமுக்கு வந்தீங்கன்னா 10 ஃபீட் பை 12 ஃபீட் 2 இன்ச் அளவில் இருக்குது. இந்த பெட்ரூம்லேயும் தாராளமாக நம்ம சவுத் டு நார்த் பெட் பொசிஷன் பண்ணிட்டு ஆப்போசிட்லேயே நம்ம டிவி யூனிட்டும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ஒரு விண்டோவும் கோர்ட்யார்ட் சைடில் ஒரு வென்டிலேட்டரும் நம்ம கொடுத்துக்க முடியும். ஸோ விண்டோ ப்ரொவிஷனும் நம்ம வந்து கோர்ட்யார்ட் சைடில் வந்து கொடுத்துக்க முடியும். ஸோ அந்த விண்டோக்கு தேவையான நம்ம கர்டைன் ப்ரொவிஷனாக கொடுக்கறது நல்லது. அதே மாதிரி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த அட்டாச் டாய்லெட் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 4 ஃபீட்டுக்கு 12 ஃபீட் 2 இன்ச் அளவில் இருக்குது. இது சென்டரில் வந்து நம்ம ஒரு பார்ட்டிஷன் மாதிரி கிரியேட் பண்ணிவிட்டு ஒரு வார்ட்ரோப் ப்ரொவிஷன் நம்ம என்டர் ஆகிட்டு அதுக்குள்ளே நம்ம டாய்லெட் என்டர் மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துக்க முடியும். ஸோ இந்த வார்ட்ரோபோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 4 ஃபீட் 6 இன்ச்சுக்கு 4 ஃபீட்டுன்ற அளவுலையும் டாய்லெட்டோட மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு 7 ஃபீட் பை 4 ஃபீட்டுன்ற அளவுலையும் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த பிளான் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.